தயவு பதிவு 25 நடராஜபதி மாலை திருவருட்பா 6ஆம் திருமுறை நடராஜபதி மாலை மூலமும் உரையும் உரை விளக்கம் அருளியவர் அனகன் தயாநிதி சுவாமி சரவணானந்தா. பாடல் எண் 29. திருச்சிற்றம்பலம். நீடுலகில் உற்றவர்கள் நன்கு உற, நீடுலகில் உற்றவர்கள் நன்கு உற உரைக்கின்ற நின் வார்த்தையாவோ, உரைக்கின்ற நின் வார்த்தையாவோ நமது நீள் வார்த்தையாகும். நீடுலகில் உற்றவர்கள் நன்குற உரைக்கின்ற நின் வார்த்தையாவும் நமது நீள் வார்த்தையாகும். இது உண்மை மகனே, சற்றும் நெஞ்சமஞ்சேல் உனக்கே. ஆடுரோ அருட்பெருஞ்சோதி ஈந்தனோ உனக்கே, ஆடுரோ அருட்பெருஞ்சோதி ஈந்தனோ என்றோ அழியாத நிலையின் நின்றே, என்றோ அழியாத நிலையின் நின்றே. அன்பினால் எங்கெங்கோ, அன்பினால் எங்கெங்கோ எண்ணியபடிக்கு நீ ஆடி வாழ்க. அன்பினால் எங்கெங்கோ எண்ணியபடிக்கு நீ ஆடி வாழ்க என்ற குருவே. நாடு நாடு நடுநாட்டத்தில் உற்ற அனுபவம் ஞானம் நான் இளம் காலையடைய நல்கிய பெரும் கருணையப்பனே, அம்மையே, நண்பனே, துணைவனே. நாடு நடுநாட்டத்தில் உற்ற அனுபவ ஞானம் நான் இளங்காலையடைய நல்கிய பெருங்கருணை அப்பனே, அம்மையே, நண்பனே, துணைவனே. என்னோடு பிரியாது உற்ற இன்பனே, அன்பனே, ஒருவனே, அருவனே. என்னோடு பிரியாது உற்ற இன்பனே, அன்பனே, ஒருவனே, அருவனே. உள்ளூரும் அமுதாகி ஓராரின் முடிமீதிலே ஓங்கு நடராஜ பதியே, நடராஜ பதியே. உரை விளக்கம். சிறுபோதிருந்தே இவருக்கு மெய் இன்ப அனுபவத்திற்கு சாத்தியமான சூழ்நிலைகள் பலவும் வழங்கப்பட்டு விட்டனவாம். ஆதலின் வீணில் எங்கும் இவர் அலைந்து கொண்டிருக்கவில்லையாம். அக்காலத்திலும் மனத்திலே உலகியல் இச்சை சேராதபடி ஒருமையால் புருவத்திடை இருந்து அறிவறிய உண்மைகள் பலவும் அறிந்து கொள்ளலானார். இதனை நாடு நடுநாட்டத்தில் உற்ற அனுபவ ஞானம் தான் இளம் காலை அடைய நல்கியதாக கூறியுள்ளார். அப்படி வழங்கிய அந்த பதியை இங்கு பெருங்கருணை அப்பனே, அம்மையே, நண்பனே, துணைவனே என்றெல்லாம் போற்றுகின்றார். இப்போது அப்பனே என்றதற்கு முன் வந்துள்ள பெருங்கருணை என்ற பண்பு அடையை பின்வந்துள்ள அம்மையே என்றதனோடும்
பிரிவற்றோடும் கூட்டி பொருளாக்கி கொள்ள வேண்டும். அன்றே கண்டுகொள்ளப்பட்ட அந்த பதி இவரோடு உள்நிலைத்து விட்டுள்ளார் என்பதை மேலே குறிக்கின்றார். என்னோடு பிரியாது உற்ற இன்பனே அன்பனே ஒருவனே அருவனே என்றெல்லாம் உரைக்கின்றார். உள்ளுரையும் அவன்தான் ஒப்பற்ற ஒருவனும் இன்ப உருவனும் ஆவன். அன்பு மயமானவன், உருவற்ற அரூபியாகவும் உள்ளவனாம். மேலே அந்த பதி ஆறின் முடி மீதிலே, அதாவது 6 அந்தங்களின் அந்தத்திலே அல்லது 6 ஆதாரங்களின் அந்தத்திலேயுள்ள 7வதாகிய நிராதாரத்திலே அமுதமயமாய் ஊறி உருவாகி நின்று அருளோங்கு நடராஜபதியாக திகழ்கின்றாராம். அனாதி காலமாகவே தன்னோடு உடனாயிருந்து வந்தும் சற்றும் அறிந்து கொள்ளப்படாது உள்மறைந்து நின்று அனகத் திருநடனம் புரிந்து கொண்டிருந்த இந்த நடராஜபதி வெளிப்பட்டு அருள திருவுளம் கொண்டு இந்த சிற்றடிகளின் சிற்றம்பலத்திலே சிறுகாலையிலே கண்டுகொள்ளப்பட்டு விட்டிருந்தார். அந்த அம்பலத்தரசர்தான் பிற்காலத்தில் இவரது பரிவாக நிலை அறிந்து குருவாக வெளிப்பொந்தருளி இந்த சுத்த சன்மார்க்கத்தை வழங்கி இதனை உலகுக்கெல்லாம் தான் விரும்பிய வண்ணம் அளித்து கழித்திருக்க ஆசியும் புரிந்துவிட்டார். அந்த சர்க்குரு பதி ஆகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சொல்கிறார், இந்த பெரிய உலகில் வாழ வந்துள்ள பலரும், இந்த பெரிய உலகில் இங்கு வாழ வந்துள்ள பலரும் நன்மை அடையும் படிக்கு உரைக்கின்ற நின் வார்த்தைகள் யாவும் நமது அழியாத சொற்களே. இது முற்றும் உண்மையே ஆகும். மகனே, நீ சற்றும் நெஞ்சம் அஞ்சேல். உனக்கே ஆடுறும் அருட்பெரும் சோதி ஈந்தனம் ஆதலின் என்றும் அழியாத நிலையில் நின்றே எங்கெங்கும் எண்ணியபடிக்கு நீ அன்பினால் ஆடி வாழ்க என வாழ்த்தி அருளிவிட்டாராம். இந்த குரு வாக்குகள் எல்லாம் அருட்பெருஞ்சோதிபதியின் உண்மை வாசகங்களாக இருக்கின்றன என்பது சத் விசாரத்திலே நன்கு தெளிவுறுகின்றோம் என்று. எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வெளிப்பட்டு வந்து உலகுக்கு இந்த அருட்பெரும் நெறியை வழங்கி ஏற்பிக்க திருவுளம் கொண்டு விட்டார். ஆதலின் அவரே இந்த திரு அருட்பிரகாச வள்ளல் வடிவு கொண்டு இதனை இசைத்தார் என அறிகின்றோம். ஏன் கடவுளே நேரடியாக வந்து இதை அருளியிருக்க கூடாது என கேட்கின்றனர் ஒரு சிலர். அது அறியாமையே. ஏனெனில் எங்கும் அகநிலையில் மறைந்து சச்சிதானந்த தன்மையோடு அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணையே தன் பூரண சொரூப ரூப சுபாவமாய் கொண்டவர் கடவுள். அப்படி இருப்பவர் கட்புலனாகும் ஒரு வடிவில் வந்தால் காணப்பட்டால் அது பூரணத்தன்மை கொண்டது ஆகாது. மாயா காரிய வடிவம் நிலையானதாயும் இருக்காது. ஆண்டவர் உண்மை வடிவம் அருள் ஞான கண்ணுக்கே பூரணமாய் தோற்றி விளங்குவதாம். இது முக்கியம். மீண்டும் ஒருமுறை கவனிப்போம். எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வெளிப்பட்டு வந்து உலகுக்கு இந்த அருட்பெரும் நெறியை வழங்கி ஏற்பிக்க திருவுள்ளம் கொண்டு விட்டார். ஆதலின் அவரே இந்த திரு அருட்பிரகாச வள்ளல் வடிவு கொண்டு இதனை இசைத்தார் என அறிகின்றோம். ஏன் கடவுளே நேரடியாக வந்து இதை அருள் இருக்கக்கூடாது என கேட்கின்றனர் ஒரு சிலர். அது அறியாமையே. ஏனெனில் எங்கும் அகநிலையில் மறைந்து சச்சிதானந்த தன்மையோடு அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணையே தன் பூரண சொரூப ரூப சுபாவமாய் கொண்டவர் கடவுள். அப்படி இருப்பவர் கட்புலனாகும் ஒரு வடிவில் வந்தால் காணப்பட்டால் அது பூரணத்தன்மை கொண்டது
ஆகாது. மாயா காரிய வடிவம் நிலையானதாயும் இருக்காது. ஆண்டவர் உண்மை வடிவம் அருள் ஞான கண்ணுக்கே பூரணமாய் தோன்றி விளங்குவதாம். இந்த அருள் ஞான கடவுள் வடிவம் மனிதனுடைய மெய் உணர்வுக்குத்தான் வெளிப்பட்டு அனுபவப்படுவதாம். இந்த அருள் ஞான கடவுள் வடிவம் மனிதனுடைய மெய் உணர்வுக்குத்தான் வெளிப்பட்டு அனுபவப்படுவதாம். ஆகவே தான் நமது அடிகளாரின் அருள் உள்ளத்திலே இந்த அருட்ஜோதி ஆண்டவர் பூரணமாக வெளிப்பட்டு அங்கிருந்து எல்லோர் உள்ளத்தில் அருள் ஒளி உருவாகவும் பரப்பப்பட்டு விட்டார். அந்த ஒளியுருவின் பதிவே இந்த அருட்பாடலாம். இப்பாட்டின் பொருளாக உள் நின்று ஒளிர்கின்றார் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். உள்ளிருந்து ஆணையிடுகின்றவராயும் உடனிருந்து அந்த ஆணையின்படி செய்விக்கின்றவராயும் உள்ளவர் அந்த சிவம் தானாகிய ஒருவரே என தெளிதல் நன்றாம். உலகெங்கும் இந்த சுத்த சன்மார்க்க விளைவு கொள்ள திருவுள்ளம் கொண்டார் இவர். எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்தை நினது அருட்புகழை இயம்பியிடல் வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். எப்படி அங்கெல்லாம் போய் இந்த அருள் நெறியை பரப்புவது? இந்த ஒரு உலகத்திலே ஒரு சில இடங்களுக்கு சென்று இதை விளக்கி கூறி உண்மையை உணர்த்தி ஏற்பிப்பது என்றாலே எவ்வளவோ அசாத்தியமாய் தோற்றும்போது இப்பிரபஞ்சத்து எல்லா உலகங்களில் இருக்கும் எப்பதநிலையில் இருக்கின்றவர்களுக்கும் இதனை கூறி ஏற்றுக்கொள்ளச் செய்வது என்றால் எப்படி சாத்தியமாகும் என்றே எண்ணக்கூடும் சாதாரண மனிதன். அருள்நிலை பெற்றார்க்கு இது சாத்தியமே என்பது விளங்குவதாம். இவர்கள் சிவம் தானான அகவடிவிலே இருந்து கொண்டு தாமே எவ்வுலகத்து எவ்வெவருமாய் இருக்கின்றதை மெய்ப்பட கண்டிருக்கின்றார்கள். இது முக்கியம். இவர்கள் சிவம் தானான அகவடிவிலே இருந்து கொண்டு தாமே எவ்வுலகத்து எவ்வவருமாய் இருக்கின்றதை மெய்ப்பட கண்டிருக்கின்றார்கள். ஆகையால் இவர்கள் ஒரு வடிவில் ஒரு இடத்தில் இருந்தபடியே தான் எப்பாரில் எப்பதத்தில் உள்ளவர்களையும் எம்மொழியினரையும் எந்நிலையினரையும் அவரவர்கள் புரிந்து கொண்டு நன்கு அறிந்து அடையும்படி செய்ய வல்லவர்களாய் இருக்கின்றார்களாம். மேலும் இவர்கள் இருக்கின்ற ஒரு குறிப்பிட்ட வடிவம் சாதாரண மனித வடிவமாய் தோன்றினாலும் அது சாதாரண அழிவுறும் தேகம் அல்லவாம். இவர்கள் புறத்தே விளங்கும் உருவாய் இருக்கின்ற நம் நித்திய கடவுள் நிலையிலிருந்து கொண்டு அருள் அம்பல வாழ்வு வாழ்கின்றவராகவும் அந்த அருளையே அனக நிறைவுபடுத்தி புற வடிவையும் அவ்வண்ணமாய் ஆக்கிக் கொண்ட நித்திய ஜோதி வடிவினராகவும் இருக்கின்றவர்கள் ஆவார்கள். ஆகையால் இவர்கள் எக்காலத்தும் அழியாது ஒழியாது நின்று அருள் உண்மையை வழங்கி உலகெல்லாம் இன்புறச் செய்து கொண்டிருப்பார்கள் என்பது உண்மையே ஆகும். இரவா பெருநெறியாம் சுத்த சன்மார்க்கத்தை உலகுக்கு அளிக்க எண்ணினார் வல்லலார். இரவா பெருநெறியாம் சுத்த சன்மார்க்கத்தை உலகுக்கு அளிக்க எண்ணினார் வல்லலார். எண்ணியாங்கு அதற்காம் அருட்பெருஞ்சோதி அருவுருவ சித்தியும் பெற்று ஆட்சி புரிய தொடங்கி உள்ளார். சுத்த சன்மார்க்க மரபை உணர்த்தி ஒழுகச் செய்து ஒவ்வொருவரையும் மேலேற்றுவதற்கு அவரவர்க்கு வேண்டிய தேகங்களையும் ஜீவனையும் போகப் பொருள்களையும் கொடுத்து வாழச் செய்து மெய்ஞான அறிவனுபவத்தையும் கொடுத்து வளர்த்து கொண்டுள்ளார். இதனால் எல்லோரும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை கண்டுகொள்வார்கள். இந்த
நடராஜபதி மாலை செய்யுள் உண்மை கடவுளை காட்ட வந்த ஓர் அருட்கருவியே ஆகும். புறத்தோற்றத்திலே காணப்படுகின்ற நாம ரூபங்களை கடந்து உள்ளொளிர் மெய்ப்பொருள் ஒன்றே என்பதை அறிந்து கொண்டு விட்டால்தான் இப்பொழுது பின்பற்றப்படுகின்ற சமய மதங்களின் வேறுபாட்டு உணர்ச்சி மாறும். இது மிக முக்கியம். மீண்டும் ஒருமுறை கவனிப்போம். புறத்தோற்றத்திலே காணப்படுகின்ற நாம ரூபங்களை கடந்து உள் ஒளிர் மெய்ப்பொருள் ஒன்றே என்பதை அறிந்து கொண்டு விட்டால்தான் இப்பொழுது பின்பற்றப்படுகின்ற சமய மதங்களின் வேறுபாட்டு உணர்ச்சி மாறும். கடவுள் அன்பே வடிவானவர் என்றும் கருணை மயமானவர் என்றும் எல்லாம் வல்ல பரம்பொருள் என்றும் சொல்லிக்கொண்டே அவரை பூரண நிலையில் வைத்து போற்றி எல்லோருக்கும் உரிமையாக்குவதை விட்டு அவரை ஒரு சிறு மனித வடிவாயும் சற்றே உயர்குண ஆற்றல் படைத்து வாழ்ந்து ஒழிந்தவராயும் கொண்டு பெருநிலை பெற்று பூர்ண இன்ப வாழ்வு அடைய பெறாதவராய் போதல் மனிதர்களின் அபக்குவ மனப்பான்மையே காரணமாகும். ஆகையால் நித்திய பரிபூர்ண கடவுளையே அருளால் அறிந்து பற்றி நிறை இன்ப வாழ்வு பெறுவதுவே ஒவ்வொருவரும் லட்சியமாக கொள்ள வேண்டும். ஆகையால் நித்திய பரிபூர்ண கடவுளையே அருளால் அறிந்து பற்றி நிறை இன்ப வாழ்வு பெறுவதுவே ஒவ்வொருவரும் லட்சியமாக கொள்ள வேண்டும் தன் வாழ்விலே. அடுத்து பாடல் எண் 30. திருச்சிற்றம்பலம். அந்நாளில் அம்பலத்திருவாயிலிடையே உனக்கு அன்புடன் உரைத்தபடியே அற்புதம் எல்லாம் வல்ல நம் அருட்பேரொளி அளித்தனம். அந்நாளில் அம்பலத்திருவாயிலிடை உனக்கு அன்புடன் உரைத்தபடியே அற்புதமெல்லாம் வல்ல நம் அருட்பேரொளி அளித்தனம். மகிழ்ந்து உன்னுள்ளே இந்நாள் தொடுத்து நீ எண்ணியபடிக்கே இயற்றி விளையாடி மகிழ்க. இந்நாள் தொடுத்து நீ எண்ணியபடிக்கே இயற்றி விளையாடி மகிழ்க. என்றும் இரவா நிலையில் இன்ப அனுபவன் ஆகி என்றும் இரவா நிலையில் இன்ப அனுபவனாகி இயல் சுத்தமாதி மூன்றும் என்னாலும் உன் இச்சை வழி பெற்று வாழ்க. என்னாலும் உன் இச்சை வழி பெற்று வாழ்க. யாம் எய்தி நின்னுள் கலந்தேம் இனி எந்த ஆற்றினும் பிரிவுரேம் இனி எந்த ஆற்றினும் பிரிவுரேம். உண்மை இது எம்மானை என்ற குருவே. மன்னாகி என் பெரிய வாழ்வாகி அழியாத வரமாகி நின்ற சிவமே. மணிமன்றில் நடு நின்ற ஒரு தெய்வமே. மணிமன்றில் நடு நின்ற ஒரு தெய்வமே. எல்லாம் வல்ல நடராஜ பதியே. எல்லாம் வல்ல நடராஜபதியே. உரை விளக்கம். ஒரு தெய்வம் எனப்படுவது ஒப்பற்ற பரம்பொருளாகிய ஒன்றான கடவுளையே குறிக்கின்றதாம். இது மணிமன்றில் நடு நிற்பது, அதாவது நித்திய சுத்த ஆன்ம மணியில் நிரம்பி சூழுற்ற அகண்ட பிரபஞ்ச வெளியில் நடுநாயகமாக திகழ்கின்றதாம் என்ற சிற்றம்பலத்திலே
அனாதிகாலமாக இருந்து கொண்டு எல்லாம் வல்ல அற்புத திருநடனத்தை புரிந்து கொண்டிருக்கின்றதாம். அந்த நடன காரியத்தின் விளைவுகளே இந்த ஆன்மாவை சூழ்ந்து தோன்றி மறைந்து கொண்டு உள்ள தேகங்கள் எல்லாமாம். இந்த குறிப்பிட்ட ஆன்மாவுக்கு ஒரு பக்குவ மனித வடிவம் ஏற்பட்டு சிதம்பரம் ராமலிங்க அடிகள் என திகழ்ந்தது. அப்படி விளங்கி வரும் காலத்தே அதில் மலர்ந்த அருட்பெருஞ்சோதி சக்தி வெளிப்பட்டு உலகமெல்லாம் கண்டுகொள்ளவும் பெரும் பயனடையவும் அந்த உள்நின்ற கடவுளே புறத்தே குருவாகி உபதேசித்தும் சிவமாகி வரம் தந்தும் உடன் நின்று சித்தாடவும் உதவுகின்றதை இந்த பாடலில் வள்ளலார் நன்கு குறித்துள்ளார். எவ்வளவோ காலத்திற்கு முன்பே ஆன்மாவின் நிலையை பற்றியும் ஆன்மாவின் இயல்பை பற்றியும் உண்மையை மனிதன் அறிந்து கொண்டு விட்டிருந்தான். ஆம், ஆன்மாவின் உள்ளிருக்கும் கடவுள் தன் உண்மையை வெளிப்படுத்தி அறிந்து கொள்ளச் செய்திருந்தார். உண்மையை தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரே சிந்தனையோடும் நம்பிக்கையோடும் வேண்டி நின்ற மனிதனின் உள்ளத்திலே கடவுளும் அவனுக்கு திருவுளம் இறங்கி உண்மையை பரிபாகத்திற்கு ஏற்ற அளவு வெளிப்படுத்தி விடுகின்றார். மனிதனுக்கு அந்த உண்மையின் பொருள் அவனது பக்குவ நிலைக்கு தக விளங்குகின்றதாம். அன்று மனிதன் அந்த உண்மையை அறிந்து கொண்டிருந்தது அறிவளவில் விளங்கி ஏகதேச பயன் கொண்டு மகிழ்ந்து நின்று ஒழியவே செய்திருந்ததாம். அன்று அந்த ஆன்மாவாகிய அம்பலத் திருவாயிலிலே நின்று வேண்டிய அறிவுருவான மனிதனுக்கு ஆண்டவர் அன்புடன் உரைத்தது என்ன என்றால், அந்த உண்மை கடவுள் அந்த ஆன்ம தளியிலே, தளி என்றால் ஆலயம், அந்த ஆன்ம ஆலயத்திலே எல்லாம் வல்லவராக இருக்கின்றார் என்பதும், அவரை அடைந்தவர் அந்த பேராற்றலை பெற்று பெரு மகிழ்வெய்தி வாழலாம் என்பதுதான். அந்த உண்மை என்றும் பொய்ப்பதில்லை. ஆனால் அன்றைய மனிதன் அந்த உரைக்கு தக அந்த பதியை சார்ந்து நின்று பெரு மகிழ்வும் பெற்றான். மனித உருவோடு வாழ்ந்தவரையும் அந்த ஆன்மானுபவம் மனித உருவோடு வாழ்ந்தவரையும் அந்த ஆன்மானுபவம் இருந்து தேக அந்தியத்தோடு எல்லாம் மறைந்துவிட்டது. ஏனெனில் அவன் தேகமே தனது வாழிடமாகவும் ஆன்மாலயம் கடவுளை வழிபட்டு ஒன்றி இருந்து மகிழும் இடமாகவும் கொண்டிருந்தான். ஆகையால் அகத்தில் மூழ்கியவனுக்கு புறவாழ்வு நிலைக்காது போய்விட்டது. அகமுற்று ஆண்டவர் ஆற்றலை ஓரளவு பெற்றுக்கொண்டு புறம் வந்து ஆடி கழித்திருப்பதுவதும் ஆக இருந்த மனிதன் பூரண ஆற்றலை கொண்டு இவ்வுலகில் நிலைத்து வாழக்கூடாது போயினான். அன்று அவ்வளவுதான் பெற முடிந்தது. அதுவே திருவுள்ளமாயும் இருந்ததாம். இன்றுதான் மனிதன் தனது இயல் உண்மை வடிவமும் அந்த பதியின் சிற்றம்பலமாம் ஆலய உண்மையும் ஒன்றே என்பதை அறிந்து அதனையே தன் சொந்த வாழிடமாகவும் ஆக்கிக்கொண்டு அருளோடு செயல்படத் தொடங்கிவிட்டுள்ளான். ஆகையால் அந்த அருள்தானே மனிதனுக்கு உயிராகியும் உடலாகியும் எல்லாம் வல்ல சக்தியாகியும் விளங்கி நித்தியானந்தமாய் வாழவும் செய்கின்றதாம். இன்றுதான் மனிதன் ஆண்டவருடைய அந்த உண்மை வாசகத்திற்கு அருட்பெரும் பொருளைக் கண்டு அதனையே கொண்டு பெரு மகிழ்விலே என்றும் வாழ தலைப்படுகின்றான். இது மிக முக்கியமானது. மீண்டும் கவனிப்போம். இன்றுதான் மனிதன் தனது இயல் உண்மை வடிவமும்
அந்த கடவுளின் சிற்றம்பலமாம் ஆலய உண்மையும் இரண்டும் ஒன்றே என்பதை அறிந்து கொண்டு அதனையே, அந்த சிற்றம்பலத்தையே தனது சொந்த வாழிடமாகவும் ஆக்கிக்கொண்டு அருளோடு செயல்படத் தொடங்கிவிட்டுள்ளான். ஆகையால் அந்த திருவருள் தானே மனிதனுக்கு உயிராகியும் உடலாகியும் எல்லாம் வல்ல சக்தியாகியும் விளங்கி நித்தியானந்தமாய் வாழவும் செய்கின்றதாம். இன்றுதான் மனிதன் ஆண்டவருடைய அந்த உண்மை வாசகத்திற்கு அருட்பெரும் பொருளை கண்டு அதனையே கொண்டு பெரு மகிழ்விலே என்றென்றும் வாழ தலைப்படுகின்றான். இவ்வுண்மை செயல்பட்ட ஒரு முதல் ஆன்மாதான் நம் அடிகளார். அவர் பெரு விண்ணப்பத்திலே குறிக்கின்றார் ஒரு பாடலிலே. அது திருவளர் திரு அம்பலத்திலே அண்ணால் செப்பிய மெய்மொழி பொருளோ உருவலர் திருமந்திர திருமுறையால் உணர்த்திய மெய்மொழி பொருளோ கருவளர் அடியேன் உளத்திலே நின்று காட்டிய மெய்மொழி பொருளும் மருவி என் உள்ளத்தே நம்பி நான் இருக்கும் வண்ணமும் திருவுளம் அறியும். இதனால் இவர் அகம் மருவி அருளையே நம்பி வாழ்வு பெற்ற முறைமையை ஓர்ந்து கொள்ளலாம். அந்த நாளிலேயே இவர்க்கு அம்பலத் திருவாயிலில் அன்புடன் உரைக்கப்பட்டது இந்த உண்மை. அந்த ஆன்மாதான் இந்த ஆன்மாவா? இந்த ஆன்மாவுக்கு தானா அன்றும் ஆண்டவர் திருவாய் மலர்ந்தருளினது வேறு ஆன்மாக்களுக்கு அருளி செய்யப்படவில்லையா? அந்த உரிமையும் பாக்கியமும் இந்த ஒரு ஆன்மாவுக்கு தானா என்பன போன்ற பலவாகிய ஐய வினாக்கள் தோன்றலாம். திருவருளால் இவற்றிற்கு எல்லாம் இன்று விடை காண்பதும் எளிதே. கடவுள் ஒரே ஒருவர்தான் சத்தியமாய் நித்தியமாய் உள்ளவர். கடவுள் ஒரே ஒருவர்தான் நித்தியமாய் சத்தியமாய் உள்ளவர். அவர்தானே ஒவ்வொரு ஆன்மாவிலும் பிரிவர நித்திய வாசம் பண்ணி கொண்டுள்ளார். ஆகையால் ஒவ்வொரு ஆன்மாவிலும் தன் பூரண உண்மை எப்பொழுதும் இருக்கின்றதே. ஒரு காலத்தில் ஒரு ஆன்மாவில் ஓரளவு உண்மை வெளிப்பட்டு கண்டுகொள்ளப்பட்டது என்றால் அந்த அளவு உண்மை எல்லா ஆன்மாவிலும் வெளியாகிவிட்டது என்றே பொருள். அந்த உரிமையும் பாக்கியமும் எல்லா ஆன்மாக்களுக்குமே சொந்தம்தான். ஆகவே ஆன்மாக்கள் அனந்தமாய் தோற்றிக்கொண்டிருப்பினும் கடவுள் நிலை நின்று அனுபவத்தால் அறிகின்ற போது ஒன்று ஆகவே விளங்குகின்றதாம். அனுபவிக்கின்றது எந்த ஒரு ஆன்மாவோ அதுவே கடவுள் வண்ணம் கொண்டு தனித்து விளங்குவதாகவும் அன்றும் இன்றும் என்றும் இருப்பதாகவும் தனக்கு அந்நியமாய் வேறு ஒன்று இல்லாததாயும் அறிந்து கொள்ளப்படுகின்றதாம். இதனால்தான் நம் அடிகளார் அம்பல வாயிலில் அன்று பெற்ற அன்பு வாசகம் இன்று பூரண பலிதமாகின்றதாக காணும்போது எல்லாருக்குமே உரிமையாகி விடுகின்றதாக அறியலாம். எவர் ஒருவர் அகநிலை உற்று அருள் ஒளியை பெறுகின்றாரோ அவர்க்கும் இது பொருந்துவதாம். அனுபவமும் வழங்கப்பெறும். அருட்பெரும் பதி குருவாக வந்து வழங்கினவை எல்லாம் இங்கு வரிசையாய் குறித்துள்ளார். எல்லாம் வல்ல அருட்பேரொளியை மகிழ்ந்து உன்னுள்ளே அளித்தனம் ஆதலின் இந்நாள் தொடுத்து நீ எண்ணியபடிக்கே இயற்றி விளையாடி மகிழ்க என்ப அனுபவனாகி என்றும் இரவா நிலையில் இயல் சுத்தமாதி மூன்றும் உன் இச்சை வழி பெற்று எந்நாளும் வாழ்க நின்னுள் எய்தி யாம் கலந்தேம் இனி எந்த வாற்றினும் பிரிவுரேம் இது உண்மை எம் ஆணை என்றதால் யாவும் விளங்கும். அருட்பெரும் ஜோதியை
அம்பலத்திலே கண்டு அருட்களப்பாலே பொருந்திவிட்ட இவர் நித்தியானந்த நிலையை பெற்றுவிட்டார். அத்தோடு உலகமெல்லாம் உண்மையை அறிந்து அடைந்து உளவா என்பில் வாழ துணை புரிய முனைந்து விட்டார். மூவா முத்தி சித்தி இன்ப வாழ்வை இவ்வுலகில் தோற்றி விளைவித்தற்கு புரிகின்ற திருச்செயலே இவரது அருள் விளையாட்டு ஆகும். இதுவே தான விளையாட்டாக குறிக்கின்றார் ஒரு திருவெண்பாவிலே. சுத்த வடிவும் சுகவடிவாம் ஓங்கார நித்த வடிவும் நிறைந்து ஓங்கும் சித்து எனும் ஓர் ஞான வடிவும் இங்கே நான் பெற்றேன் எங்கெங்கும் தான விளையாட்டு இயற்றத்தான் என்பதால் இவர் சுத்ததேகம், பிரணவதேகம், ஞானதேகமாகிய மூன்றையும் பெற்று இவற்றின் துணையோடு மேலான முத்தி என்ப வாழ்வை உண்டு பண்ணி கொண்டிருக்கின்றார் என்பதை அறிந்து கொள்ளுவோமாக. இவரே ஞானதேக சித்தியால் நம் உள்ளத்திலே நம் ஒவ்வொருவர் உள்ளத்திலே விளங்கி பிரணவதேக சித்தியால் நம் உயிர் உணர்வில் கலந்து சுத்த தேக சித்தியால் உடலிலும் கலந்து அழியா இன்ப வடிவோடு திகழ வைத்திடுவார். இது திருவருள் ஆணையாகும். சத்தியம் சத்தியம். அற்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை.